இந்த பார்கவி முதல்ல கிளம்பலாவா? சார் கொஞ்சம் பொறுங்க. என்ன கேளுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. என்ன? இங்க இருந்து நம்ம போறது சேஃப் இல்லப்பா. கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. நான் சொன்னல உங்ககிட்ட விடாம துரத்திட்டு வருவாங்கன்னு சொன்னேன்ல. இப்போ நாம சாகிற வரைக்கும் விட மாட்டானுங்க அவனுங்க. அவ்வளவுதான், போச்சு, எல்லாமே போச்சு. அந்த பையன் இங்கதான் இருக்கான். இப்போ ரவுடி பசங்களும் வந்துட்டாங்க. விடாம நம்மள துரத்தி நம்ம வாழ்க்கையை முடிக்க போறாங்க பார்கவி. நம்ம வாழ்க்கையை முடிக்க போறாங்க. போச்சு. சார் நீங்கள் முழுசாக உங்கள் கதையை என்கிட்ட சொல்லுன்னா கூட என்னால் கொஞ்சம் யூகிக்க முடியுது சார். உங்கள் பொண்ணு யாரையோ லவ் பண்ணியிருக்கா, அதனால உங்களுக்கு பிரச்சனை அதானே சார்? ஆமா சார். படுபாவி நல்ல பையன் மாதிரி வீட்டுக்குலாம் வந்து மரியாதையை பழகிட்டான். அப்பா அப்பானே என்னை சுத்தி சுத்தி வந்து எங்களை ஏமாத்திட்டான் சார். சார் நான் ஒரு பணக்கார வீட்டு பையனை லவ் பண்ணேன் சார். யாரு? நீ லவ் பண்ணியா? நீயா லவ் பண்ண? அவனை தேடி போய் நீயா லவ் பண்ண? அவன் தானே நீ லவ் பண்ணுன்னு உன்னை சுத்தி சுத்தி வந்தான். அம்மா இல்லாத பொண்ணாச்சு, நல்ல குடும்பத்துல போய் வாழட்டும்னு நானும் நம்பி தொலைச்சிட்டேன் சார். ஏமாந்து போயிட்டேன். அவன் என்ன காதலிக்க சொல்லி வற்புறுத்தினது உண்மைதான். ஆனா நானும் அவனை காதலிச்சு, அதுவும் மறக்க முடியாத உண்மை. அவன் என்கிட்ட நல்லாதான் சார் பழகினான். அவங்க அம்மாவும் நல்ல டைப்பு. ஆமா, ரொம்ப நல்ல டைப்பு. ஏண்டி இப்ப பாரு, பிரச்சனைன்னு வந்த உடனே மொத்தமா ஒதுக்கி நிக்கிறாங்க.